அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் தந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக சர்வவல்லமையுள்ள தேவனை நான் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்து வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வேளையிலே சிறிது நேரம் தியானத்திற்காக நாம் கடந்து செல்வோம். நாம் வாசித்த சங்கீதம் 78 அதனுடைய 18வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது: இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இச்சைக்கேற்ற போஜனத்தை கேட்டு தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். தன்னுடைய இருதயத்தில் தேவனை பரீட்சை பார்த்தார்கள். எப்படி பரீட்சை பார்த்தீங்களா? எகிப்திலிருந்து ஆண்டவர் அவர்களை விடுவித்துக் கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட சரித்திரம் சொல்லுகிறது, வசனம் என்ன சொல்லுதுன்னா 6 லட்சம் புருஷர்கள் சொல்லுது. ஆனா சரித்திரம் கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனங்கள். அங்கே 430 வருஷம் அடிமைத்தனமா இருந்தாங்க. ஆண்டவர் மோசே அனுப்பி அவர்களை விடுவித்து கூட்டிக் கொண்டு வருகிறார். கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்பட்டு போறாங்க. போற வழியெல்லாம் நல்ல வழி இல்ல, பயங்கரமான காடுகள், வனாந்தர வழித்துதான் போறாங்க, வனாந்தரத்துல தான் போறாங்க. அப்புறம் போற வழியில அவங்களுக்கு சாப்பாடு வேணும், தண்ணி வேணும், இறைச்சி வேணும் அப்படின்னு சொல்லி என்ன செய்றாங்க? புலம்புறாங்க, முறுமுறுக்கிறாங்க. புரியுதுங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. முறுமுறுக்கிறாங்க. ஆண்டவர் கேட்காமையே ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சாரு? மன்னாவை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. மன்னாவை கொடுத்தார். அரிய வகை மன்னா, தேவன் கொடுக்கிற மன்னா. அது அப்பங்களை போல கொத்துமல்லி வாசனையோடு கூட சூப்பரா இருக்கும். அல்லேலூயா. சாப்பிடுறது ரொம்ப டேஸ்டா இருக்கும். பணியாரம் போல பயங்கர டேஸ்ட். மன்னாவை கொடுத்தார். மன்னாவை சாப்பிட்டு சாப்பிட்டு இவங்களுக்கு என்னாச்சுங்க? நாக்கு செத்துருச்சு. உடனே செய்யறாங்க, மோசே கிட்ட போய் இதை சாப்பிடுங்க, எங்களை கூட்டு வந்த எங்க நாக்கெல்லாம் செத்துருச்சு. இறைச்சி அங்கிருந்தா கூட அவங்களுக்கு இறைச்சி கிடைக்காது. அங்க சாப்பிடுறது கொமட்டிக்காய், கிழங்கு வகைகள் இதான் சாப்பிடுவாங்க. ஆனா எகிப்தியர்கள் இறைச்சி சமைக்கும் போது அந்த வாசனை வரும் இல்லைங்களா? நீங்க பாத்தீங்கன்னா பிரியாணி வாசனை எப்படி இருக்கும், கறி சமைச்சா எப்படி வாசனை வரும், அந்த வாசனை வரும் இல்லைங்களா? அந்த வாசனையிலேயே இந்த கொமட்டிக்காயும் கிழங்கு நாங்க சாப்பிடுவோம். அங்க இருந்தா கூட அதை சாப்பிட்டுருக்கலாம். அந்த வாசனைகளுக்கு வந்தா போதும். இங்க வந்து இறைச்சியை கண்ணில் காமிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு மோசே கிட்ட சண்டைக்கு போறாங்க. தன்னுடைய இச்சை, தன்னுடைய ஆசை, எங்களுக்கு இறைச்சி வேணும், எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. ஆனா மோசே ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்து அவங்களுக்கு ஆகாரத்தை கொடுத்தார், இறைச்சியை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார். என்ன அவசியங்களோ தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் கேட்காமலே கொடுக்கிற தேவன். அதுக்கு முன்னாடி இவங்க என்ன செய்யறாங்க? பரீட்சை பார்த்தார்கள். அதாவது 30 லட்சம் ஜனங்களை எகிப்து தேசத்துல ஒரு ராஜாக்கு கீழே இருந்து, அந்த ஜனத்துக்கு கீழே இருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து கொண்டு வர நம்முடைய தேவனால் முடியும் என்று சொன்னால் அவங்களுக்கு ஆகாரம் கொடுக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா முடியும். எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி தான் இவங்களுக்கு கொண்டு வந்தாரு. ஆனா இவங்களுக்கு புரியல. தேவதூதர்களுக்கு கொடுக்கிற மன்னாவை இவர்களுக்கு கொடுத்தாரு. எவ்வளவு பெரிய சாக்கியம். ஆமென். தண்ணீர் இல்லாத இடத்துல கண்ணுலையை பிளந்தவர்களுக்கு தண்ணீர் கொடுத்தார். செங்கடலை 2ஆய் பிளந்தார். நிறைய அற்புதம் செஞ்சாருங்க. எகிப்தில் இருக்கும் போது 10 வாதைகளை எகிப்து ஜனங்கள் அனுபவிச்சது. இவங்களுக்கு ஒரு வாதையும் வரல. நல்லா கண்கூடாக பார்த்தாங்க. ஆண்டவர் செய்கிற அற்புதங்கள், அதிசயங்கள், விடுதலைகளை கண்கூடாய் பார்த்தவர்கள். ஆனா இப்போ
ஆனா அந்த இடத்துல ஆண்டவரை பரீட்சை பார்க்கிறாங்க. தங்களுடைய ஆசைக்காக, தங்களுடைய இச்சைக்காக, தங்களுடைய மோகத்துக்காக ஆண்டவரை இருதயத்தில் பரீட்சை பார்த்தார்கள். ஆண்டவர் செஞ்சாரு, அவங்களுக்கு கொடுத்தாரு. ஆனா ரொம்ப வாழாற்றுறவங்கள தூக்கிட்டாரு, உழவுட்டு தூக்கிட்டாரு. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி செய்யக்கூடாது. நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய ஆசைக்காக, நம்முடைய விருப்பத்துக்காக, நம்முடைய இச்சைக்காக, நம்முடைய மோகத்துக்காக பிடிவாதம் பிடிக்கக்கூடாது. புரியுதுங்களா? நிறைய பேர் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. என்ன தெரியுமா? ஆண்டவரை பரிச்சை எப்படி இன்னைக்கு நம்ம எப்படி தெரியுமா பரிச்சை பார்க்கிறோம்? ஃபர்ஸ்ட் எனக்கு சுகத்தை கொடு, அப்புறம் சர்ச்சுக்கு வர்றேன். புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் எனக்கு சுகத்தை கொடு, அப்புறம் சர்ச்சுக்கு வர்றேன். என் மகனுக்கு கல்யாணம் நடக்கட்டும், அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கிறேன். என் மகளுக்கு குழந்தைய கொடு, அப்புறம் நான் வர்றேன். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி பரிச்சை பார்த்துட்டு இருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்க வேற மாதிரி பரிச்சை பார்த்தாங்க, நம்ம வேற மாதிரி பரிச்சை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் என் கடனை தீர்க்குங்க, அப்புறம் வர்றேன். அல்லேலூயா. நான் இயேசுவை நம்புறேன், ஆனா ஃபர்ஸ்ட் செய்யட்டும். என் பிள்ளை சூழ்நிலை மாறட்டும், என் வியாதி மாறட்டும், என் கடன் பிரச்சனை மாறட்டும், என் பிள்ளைக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகட்டும், சந்தோஷம் கிடைக்கட்டும், சமாதானம் கிடைக்கட்டும், என் மகன் குடிப்பழக்கத்தை நிறுத்தட்டும். புரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி பரிச்சை பார்க்கிறோம் ஏசப்பா கிட்ட. ஃபர்ஸ்ட் நம்ம ஏசப்பாவை முழுமையா நம்பணும். முழுமையா ஃபர்ஸ்ட் நம்பணும். நம்பி நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்யணும். ஆண்டவரே, நான் செஞ்சதெல்லாம் தப்பு, நான் போனதெல்லாம் தப்பு, நினைச்சதெல்லாம் தப்பு, பேசுனதெல்லாம் தப்பு, கிரிகளினாலே உமக்கு விரோதமா பேசியிருக்கிற, நடந்திருக்கிற, சிந்திச்சிருக்கிற, செயல்பட்டிருக்க, இதெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் அப்படி நடக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் மன்னிப்பார். அவர் ரத்தத்தினால கழுவி சுத்திகரிப்பார். அடுத்தது நம்ம அவருடைய சந்நிதியில ஆலயத்துக்கு முதலாவது வரணும். வந்து முழங்கால் படியிடணும், ஆண்டவர் சமூகத்துல தன்னை தாழ்த்தணும், அர்ப்பணிக்கணும், ஜெபம் பண்ணணும், உபவாசிக்கணும், கர்த்தருடைய வார்த்தை கேட்கணும், அதன் பிரகாரம் நடக்கணும், அவருடைய பிள்ளை ஆகணும். அதுக்கப்புறம் நீ உரிமையோட கேளு, கண்டிப்பா உனக்கு தருவார். இது எதுவுமே செய்யாம ஃபர்ஸ்ட் நீங்க செய்யுங்க, அப்புறம் வர்றேன், ஃபர்ஸ்ட் நீங்க செய்யுங்க, அப்புறம் ஞானஸ்தானம் எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் நீங்க செய்யுங்க, அப்புறம் காணிக்கை கொடுக்கிறேன். நீ இருதயத்தில் பரீட்சை பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்களை விட்டுருவோம். வேதத்துல பாருங்க, ஆபிரகாம் முதலாவது ஆண்டவருடைய எல்லா விஷயத்திலும் ஆண்டவருக்கு முன்ஸ்தானம் கொடுத்தார். யோசேப்பு தன்னுடைய எல்லா விஷயத்திலும் ஆண்டவருக்கு முன்ஸ்தானம் கொடுத்தார். பேதுரு தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முன்ஸ்தானம் கொடுத்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய வாழ்க்கையில எல்லாவற்றிலும் ஆண்டவருக்கு முன்ஸ்தானம் கொடுத்தார். யாருமே பரீட்சை பார்க்கல, தேவனை பரீட்சை பார்க்கவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் பரீட்சை பார்த்தாங்க, சோதனைக்கு உட்பட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில நாமும் இயேசு கிறிஸ்துவை பரீட்சை பார்க்க கூடாது. நம்முடைய சுயநலத்துக்காக, நம்முடைய ஆசைக்காக, இச்சைக்காக, மோகத்துக்காக, விருப்பத்துக்காக தேவனை பரீட்சை பார்க்க கூடாது. முதலாவது நாம் அர்ப்பணிச்சவருடைய பாதபீடத்தில் வரணும். முதலாவது நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்தில் கெஞ்சணும், ஜெபிக்கணும், உபவாசிக்கணும். நம்ம அர்ப்பணிச்சு வந்தாலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு அவர் பதிலளிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது உண்மைதானே? இன்னைக்கு பல விதத்துல ஆண்டவரை நம்ம பரீட்சை பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நீங்க இது செய்யுங்க. ஃபர்ஸ்ட் இந்த என் குடும்பத்தில் சந்தோஷம் கிடைக்கட்டும், என் வியாதி மாறட்டும், பிசாசுல இருந்து விடுவீங்க, கேசுகாரத்துல இருந்து விடுவீங்க, குடிப்பழக்கம் மாறட்டும், வீடு கட்டட்டும், என் கடன் பிரச்சனை மாறட்டும். நம்ம என்ன செய்யணும்? அவருக்கு என்ன செய்யணும்? ஆர்டர் கொடுக்கிறோம். அவர்கிட்ட ஹோட்டல் சர்வரா, நீங்க ஹோட்டல் போய் உட்கார்றீங்க, ஏப்பா இங்க வாப்பா, இந்த டேபிள் தொடப்பா, இலை போடுப்பா, தண்ணி கொண்டு வாப்பா அப்படின்னு அங்க போய் சொன்னா அது நடக்கும். நடக்குமா நடக்காதா? சர்வர் கிட்ட சொன்னா நடக்கும். இப்ப அது மாதிரி எல்லாம் இருக்குது. நம்ம சொல்றது, நம்ம ஏசப்பா கிட்ட முன்னாடி வந்துட்டு இப்ப ஹோட்டல் சர்வர் மாதிரி அவரை ட்ரீட் பண்ணா எப்படி இருக்கும்? இப்ப நம்ம சொல்றது அப்படிதான் இருக்குது.
நான் சொல்றது புரியுதா? யாருகிட்ட விளையாடுறன்னு புரியுதா? யாருகிட்ட எப்படி பேசுறன்னு புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள் இருதயத்தில் பரீட்சை பார்த்தார்கள். இன்னைக்கு நம்ம வாய்ச்சாலத்தினாலே, நடக்கையினாலே, சிந்தையினாலே, செயல்களினாலே பரீட்சை பார்க்கிறோம். அதை விட்டுட்டு ஆண்டோட சமூகத்துல தாழ்த்துங்க. உண்மையா ஆண்டவரை தேடி வாருங்க. உண்மையா ஆண்டோட சமூகத்துல இருதயத்தை ஊற்றுங்க, ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணிங்க, தன்னை தாழ்த்துங்க. ஆண்டவர் தாழ்த்துகிறவர்களுக்கு கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். தம்மை ஸ்தோத்திரம் உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு அவர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். யாரெல்லாம் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி அவர்களை விடுவித்து அவர்களை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் என்னுடைய வாழ்க்கையில, பேச்சில, நடக்கையில, கிரியில உம்மை பரீட்சை பார்த்தது தவறு ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று நாம் இன்னைக்கு அர்ப்பணிப்போம். பழைய ஏற்பாட்டில் யாரும் இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும்தான் பரீட்சை பார்த்தாங்க. பரிசுத்தவான்கள் பரீட்சை பார்க்கல. புதிய ஏற்பாட்டில் உள்ள பரிசுத்தவான்கள் யாரும் கிறிஸ்துவை பரீட்சை பார்க்கவில்லை. எல்லாரும் பயப்பட்டாங்க, நடுங்கினாங்க, தங்களை தாழ்த்தினார்கள், அர்ப்பணித்தார்கள். அர்ப்பணித்தவர்கள், தங்களை தாழ்த்தினவர்கள் யாரும் வெட்கப்பட்டு போகவில்லை, யாரும் தலை குனிந்து நிற்கவில்லை, அவமானப்படவில்லை. தேவன் அவர்களை உயர்த்தினார். இன்னைக்கு நம்மளும் பரீட்சை பார்க்கறதெல்லாம் நிறுத்திட்டு முழுமையா நம்மை தாழ்த்துவோம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். எல்லாம் விட்டு கொடுப்போம். கர்த்தர் வார்த்தைகள் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் முழங்கால் படிடுமா?